நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 759வது பகுதியாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்க கிடச்ச ஒரு கிராமத்து கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி பதிவில் போட போகிறேன். எதையோ பழைய ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போன குறிப்பு இருந்தது. அதனால் அந்த கோவிலை பற்றின விவரத்தை எழுதலாமேன்னு சொல்லி தான் நானும் உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன்னா, திருவாரூர் போகிற வழியில், கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில், திருவாரூர்லேருந்து பார்த்தேன்னாக்க ஒரு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. இந்த கோவில்லேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தள்ளி தான் திருவாரூரே வருது. இது காவேரியோட கிளை நதியான புத்தாறு அப்படிங்கிற அந்த ஆறு ஓடுற இடத்துக்கிட்டேயே ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி வருது. அந்த பாலத்தை தாண்டி போனாலே இந்த கோவில் வந்துடுறது. இந்த ஊரோட பேர் பனங்குடி. பனங்குடிங்கிற பேரில் நிறைய ஊர்கள் இருக்குது. இந்த திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பனங்குடிக்கு விசேஷங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் இங்கே வேத மந்திரங்கள் ராத்திரி பகலாக ஓதிண்டே இருந்ததா. எந்த நேரமும் வேத மந்திரங்கள் கேட்குமா, வேத கோஷம் கேட்குமா. அந்த மாதிரியாக இருந்த காலத்தில் இது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் சொல்கிறா இந்த பகுதி. அப்போ எவ்வளோ பழமையானதுன்னு பாருங்கோ. சுந்தரர் திருப்புகலூருக்கு போகும்போது இந்த வழியாக போகிறாராம். அப்போது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அம்பாள் பேர் பார்வதீஸ்வரி. சுவாமி அம்பாளோட பேரை தனக்கு பாதியாக தன்னோட உடம்புல கொடுத்துட்டபடியாலோ என்னமோ தெரியல, அம்பாளோட பேரையே தானும் எடுத்துட்டார், பார்வதீஸ்வரர் சொல்லிட்டு. பார்வதீஸ்வரி அம்பாள் சமேத பார்வதீஸ்வரர். இதை பார்த்தோம்னாக்கா சுந்தரர் இந்த பக்கமாக போகும்போது இது ஒரு வைப்பு ஸ்தலமாகவும் இருக்கலாம், இதை பாடலாமே சொல்லும்போது அவர் சொன்னாராம், ஈசன் எந்த நேரமும் வேத கோஷத்தை கேட்டு அவர் சந்தோஷமாக இருந்துன்னு இருக்கும்போது அவர் மேலே போய் நான் பதிகம்பாடி தான் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கணுன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கு அந்த கரையில் இருந்தே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது இந்த ஈசனோட மகிமை, இந்த ஊரோட மகிமை எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்கிறது தெரியறது. அதை தவிர இப்படி நிறைய அந்தணர்கள்லாம் வாழ்ந்த தெருவா இதுங்கிற மாதிரி இப்போ வீடுகள் இருக்கான வீடுகளில் மனுஷா இல்லை, நிறைய வீடு பூட்டி இருக்குது. அவள் வெளியூருக்கு போயிட்டா வேலைக்கு அவசரம், தொழில் சம்மந்தப்பட்டுன்னு அப்பப்போ வந்துட்டு போயின்னு இருக்கா. இந்த கோவிலுக்கு கிழக்கு வாசல் தெற்கு வாசல் 2 வாசல் இருந்தாலும் அக்ரகாரத்து வழியாக போகக்கூடிய தெற்கு வாசல் வழியாக தான் இந்த கோவிலுக்கு நம்ம சுவாமியை பார்க்க போக முடிகிறது. பார்வதீஸ்வரர் கிழக்க பார்த்துட்டுருக்கார், அம்பாள் தெற்க பார்த்துட்டுருக்கா. பார்வதீஸ்வரர் சன்னதி கருவறை வாசலில் பிள்ளையார் இருக்கார் சுவாமிக்கு வலது பக்கத்தில். அதே மாதிரி பார்வதிக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரே மண்டபத்திலேருந்தே 2 பேரையும் தரிசனம் பண்ணலாம். பார்வதி அம்பாள் தெற்க பார்த்துட்டுருக்கா இல்லையா, அந்த அம்பாளுக்கு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. சுவாமிக்கு நேர ஏற்ற மாதிரி நந்தி பகவான் இருக்கார். அந்த நந்தி பகவானை தாண்டி பெரிய வில்வ மரம் ஒன்று இருந்தது. இப்போ இந்த ஊரை பற்றி சொல்லும்போது கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது துர்கை தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடிஞ்சது. தனியாக பிரகாரத்தில் பிள்ளையாருக்கு ஒரு தனி சன்னதி, முருகருக்கு ஒரு தனி சன்னதின்னு குட்டி குட்டியாக தான் கோவில். இந்த கோவில் பரணி நட்சத்திரக்காரா வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அப்படி சுற்றி வரும்போது பின்னாடி பார்த்தோன்னாக்கா காசி விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதருக்கு ஒரு தனி சன்னதி. அவள் எப்படி இருக்கான்னா வடகிழக்கில், அந்த கோவிலோட வடகிழக்கில் அந்த பக்கத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்கார். அதுக்கு நேர் பின்னாடி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விசாரித்த போதும் படித்த போதும் என்ன தெரிய வந்ததுன்னா, வேதங்கள் நிறைய முழங்கின்னு இருந்த ஸ்தலம்னு நான் முதலியே சொல்லிட்டேன். அப்படி இருக்கிற அந்த பரம்பரையில் ஒருத்தர்
அக்னி தீட்சிதர் அப்படின்ட்டு இருந்தாராம். அந்த அக்னி தீட்சிதர் வந்து 1,00,00,000 காயத்ரி ஜபம் சொல்லியிருக்காராம். அந்த அக்னி தீட்சிதருக்கு அங்கே கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஜீவசமாதி இருக்குது. ஆனால் அதை பற்றி அதிஷ்டானம் இருக்குது, அந்த அதிஷ்டானம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதபடியாக பார்க்குற பாக்கியம் கிடைக்கல எனக்கு. ஆனால் அந்த அதிஷ்டானத்தில் எந்த நேரமும் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குமா. ஒரு காலத்தில் இந்த பனங்குடிங்கிற இடத்துல வந்துட்டு பாம்புக்கு வைத்தியம், பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ணுறவா, ரொம்ப சிறப்பான முறையில் வைத்தியம் பண்ணுறவா நிறைய பேர் இருந்தாலாம். அவகிட்ட அந்த வேர்களை வச்சு, அவள் அந்த மூலிகையில் வச்சு பாம்பு கடிக்கு மருந்து கொடுத்துருவாளாம். ஆனால் இன்றைக்கி அந்த ஊரில் பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்குறவா யாரும் இல்லைங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனை தரக்கூடிய விஷயம். இந்த கோவில் வந்து ஒரு கால திட்டத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து பிரதோஷங்கிறது சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஊரில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தான் இதுக்கு காரணம். பெண்கள் தான் கூட வந்து கோவிலை தரிசனத்துக்கு வந்துட்டுருக்கா. அதே மாதிரி மகா சிவராத்திரியும் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுன்னு. இன்னும் இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கறது என்னன்னு சொன்னாக்கா, நடமாடும் தெய்வம்னு அழைக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவா இந்த ஸ்தலத்து இந்த அக்னி தீட்சிதரை பற்றி அவரோட ஒரு பேச்சு போது சொல்லி, அவரே இந்த சன்னதிக்கு பெருமைகளை சொல்லிட்டு, அவர் இந்த கோவிலுக்கு இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த பார்வதீஸ்வரி அம்பாள் சமேத பார்வதீஸ்வரர் சுவாமி கோவிலையும் தரிசனம் பார்த்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறத கேட்கும்போது இந்த ஸ்தலத்தோட மகிமை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு புரிஞ்சவாளுக்கு புரியும். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா பெரிய பெரிய கோவில்கள் நிறைய பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கா. இந்த மாதிரியான ஸ்தலங்கள் ஆளே வர்றதில்லை, கூட்டம் இல்லாத கோவிலில் ஆனால் சக்தி நிறைஞ்ச கோவிலாக இருந்துட்டுருக்கு. சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த மாதிரி வீடியோக்களை பகிர்றபடியாக உங்களால் போக முடியாட்டாலும் யாரோ ஒருத்தர் போகணும்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்குறீங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் தயவுசெய்து வீடியோவை பகிருங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.